ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேபிஸ் குக்கிங் vlog. பிரியாணினாலே நான்வெஜ் பிரியாணி தான் டாப்பு. அந்த நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். மஷ்ரூம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மஷ்ரூமை வச்சு தான் இன்றைக்கி இந்த பிரியாணியை செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிட்ஸ் லஞ்சுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேபிஸ் குக்கிங் யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபீஸும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நீங்களும் எல்லா ரெசிபியும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கேபிஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா அளவு தெரியாதவங்களுக்காக 5 ரூபா பாக்கெட்டை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதில் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறிடலாம். அது கூடவே உப்பையும் சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நாம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாம் ஊற்றின தண்ணி நல்லா கொதித்ததும் ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி, ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் குழையாமலே சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் வேக வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ ஆல். பாய்.